அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்கிட்ட கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்ட நிறைய பேருக்காக இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையுமே யாருக்காவது தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போது என்கிட்ட அதிகமான பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜில் கேட்குறது ப்ரௌனியோட ரேட் பற்றி தான். ப்ரௌனியோட ரேட்டு இது தான் வைக்கணுன்ட்டுலாம் கிடையாது. நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம், நம்மளோட ஏரியாவில் சாக்லேட் ரேட்லாம் எந்த அளவில் இருக்குது, அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை பொறுத்து தான் இருக்குது நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது. சில பேர் என்னோடய ரேட் மெனுவுமே கேட்டிங்க. நான் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட நான் கலெக்ட் பண்ணி வச்ச ரேட் தான் அது. அப்புறமா நம்மளுக்கு வந்து லாபம் வருமா அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. இந்த ரேட்டில் வச்சா எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்ட்டு. லாபம் வந்துட்டு வரும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் குறைஞ்ச அளவில் தான் வரும். நம்ம எடுத்த உடனே ஓஹோன்ட்டு போகணுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வந்துட்டு இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப பொறுமை தேவை நம்மளுக்கு. ஏதாவது ஒன்று செய்கிறோன்னா எடுத்த உடனே நம்ம அப்படியே டாப்பில் போயிட முடியாது. எல்லாருமே கொஞ்சமாக தான் நம்ம படிப்படியாக தான் நம்மளால் வர முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சா தான் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் யாராவது புதுசாக வாங்குறாங்கன்னா சரி ஓகே கம்மியாக தானே இருக்குது, நம்ம வாங்கிட்டே பார்ப்போமே அப்படின்னு அவங்களுக்குமே தோணும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மட்டும் லாபம் வந்தால் பத்தாது இல்லையா? நம்மள்கிட்ட வாங்குறவங்களுக்குமே அது அஃபோர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்ஷால்லா உங்களுக்குமே நீங்கள் யாராவது எதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ஓவர் ரேட் வைக்காமல் ஓரளவுக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குறவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்குமே கொஞ்சம் திருப்தியாகவுமே இருக்கும். ஓகேவா? அதுக்குன்ட்டு ரொம்பவும் வந்துட்டு ரேட் கம்மியாக வைக்க சொல்லலை. ஓரளவுக்கு கொஞ்சம் நியாயமான விலை வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே என்கிட்ட நிறைய பேர் என்னோடய ரேட் மெனு கேட்குறீங்க. நான் ஷேர் பண்ண தான் செய்கிறேன். ஏதாவது வேணும்னு டேரெக்டாகவே கேளுங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து நைஸாக ப்ரௌனி வாங்குற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிவிட்டு அப்புறமாட்டி சொல்கிறீங்க சாரி அக்கான்னு சொல்லிவிட்டு. இட்ஸ் ஓகே. ஏதாவதுனா என்கிட்ட டேரெக்டாகவே கேளுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்துட்டு சொல்கிறேன். அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு நம்ம பட்டர் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு பதிலாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணி செய்யலாமேக்கா அப்படின்னு ஒரு 2-3 பேர்கிட்ட வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு கேட்டாங்க. அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாதுல்ல, நம்ம பிஸ்னஸ்க்கு தானே செய்கிறோம், நம்ம அப்படி செய்யலாமேன்ட்டு. அப்படியுமே சில பேர் செய்கிறாங்க, சில பேர் இல்லை நிறைய பேர் மேக்ஸிமம் அப்படி தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க இது வந்துட்டு கமர்ஷியல் ப்ரௌனி அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு சேல் பண்ணுவாங்க. சொல்லிவிட்டு சேல் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வாங்குறவங்களுக்குமே தெரியும் ஓகே இதில் வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணி செய்கிறாங்கன்ட்டு. ஆனால் நம்ம செஞ்சு கொடுக்குறது கொஞ்சம் நம்ம நல்லபடியாகவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? ஏன்னா மேக்ஸிமம் ப்ரௌனி வந்துட்டு சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக தான் மேக்ஸிமம் வாங்குவாங்க. ஸோ நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தாக்கா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். உங்களோட விருப்பம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே தெரியலை எனக்கு. ஆயில் யூஸ் பண்ணி நான் செய்ய மாட்டேன் பர்சனலாக. அது உங்களோட சாய்ஸ். அவ்வளோதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு என்னோடய ஓடிஜி பற்றியுமே வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய ஓடிஜி பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவாகவே. இருந்தாலுமே இந்த டவுட் கிளியர் பண்ணுற ஒரு செக்ஷனாக வச்சுருக்கிறதால இதுலேயுமே நான் சொல்கிறேன். ஓடிஜி வந்துட்டு எந்த 9 லிட்டருடைய ஓடிஜி. இது வந்து பிஜிஎன் கம்பெனி. இது வந்துட்டு ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். எனக்கு இது சர்ப்ரைஸாக கிடச்ச ஓடிஜி. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியலை, என்னால் மாற்றக்கூட முடியலை. என்னடா இது 9 லிட்டர் ரொம்ப சின்னதாக, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இந்த 9 லிட்டர் தான். சரி ஓகே நம்ம வாங்கின கையோடே நம்ம வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதாவது நம்ம ரிட்டன் போட்டு நம்ம பெரிய லிட்டர் வாங்கலாம் சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் வந்துட்டு அதுக்கான ஆப்ஷனே கிடையாது. அவங்க கலர் வேணால் மாற்றி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்களே தவிர பெரிய லிட்டர் மாற்றி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பொருள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனமாக அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா இது ஓகேவா, இது வீட்டு யூஸ்க்குன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸாக எடுத்து செய்கிறீங்க, உங்களுக்கு இது நல்லபடியாக வருதா, இது நானுமே வாங்கலாமான்ட்டுமே 1-2 பேர் கேட்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸாக செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வாங்கையிலே கொஞ்சம் தாராளமாக வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லுவேன். இல்லை இப்போதைக்கு என்னால் கொஞ்சமாக தான் என்னால் அமௌண்ட் போட்டு இப்போதைக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வாங்கலாம்.
ஏன்னா இதில் ஒரு 1 கிலோ வரைக்குமே நம்ம தாராளமாக பேக் பண்ணி எடுக்கலாம். இதில் ஒரு சின்ன ட்ராபேக்குமே இருக்குது. என்னென்னா நம்ம 1 கிலோ வரைக்கும் நம்ம ஃபுல்லாக நம்ம அப்படியே நம்ம பேட்டர் போட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்கையில் அது ரொம்பவே கொஞ்சம் ரைஸ் ஆகி தான் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா கொஞ்சம் கேக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ரௌனி வந்துட்டு கொஞ்சம் தின்னாக தானே இருக்கும். அப்படி இருந்தால் தான் பார்க்கவுமே நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சேல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். லாஸ்ட்டாக ஒரு ஆர்டருமே எனக்கு அப்படி தான் போயிடுச்சு. 3/4 கிலோ வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 3/4 கிலோவாக கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்மளுக்கு ஒரே வேலையாக போயிடும்ன்ட்டு அன்றைக்கி 2 ஆர்டர் தான் இருந்தது எனக்கு. ஒரு ஆர்டர் வந்து 1/2 kg ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னொரு ஆர்டர் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ரூபி சிஸ்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக வைக்கும்போது என்ன பண்ணிட்டேன், நான் 3/4 கிலோவுமே ஒரே டின்னில் நான் போட்டு வச்சுட்டேன். சரி ஒன்றாவே நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம், கூட ஒரு 1/4 கிலோ தானே, எப்போவுமே நான் 1/2 கிலோ தான் நான் ஒன்றா வச்சு பேக் பண்ணுவேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் அந்த கேக் மாதிரி வந்துருச்சு, கொஞ்சம் அந்த சைஸ் அப்படி வந்துருச்சு. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ஓகே தான். ஸோ நீங்கள் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம்னாலுமே இந்த ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் மாறி போயிடுது, அதனால தான் சொல்கிறேன். அப்புறமா சில பேர் வந்துட்டு என்கிட்ட குக்கரில் அப்புறமா ஸ்டவ் டாப்பில் ப்ரௌனி செய்ய முடியுமா, கரெக்டாக வருமானு கேட்குறீங்க. நான் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரௌனி வந்துட்டு குக்கரில், எக்லெஸ் ப்ரௌனி அதுவும் செஞ்சுருக்கேன். நல்லா தான் வந்தது. ஆனால் அந்த க்ரிங்கிள் டாப் மட்டும் எனக்கு கிடைக்கல. ஸோ அந்தளவுக்கு எனக்கு வருமானு தெரியல. ஆனால் சில பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லா தான் வருதுன்ட்டு. நான் வேணால் ஒரு நாள் இன்ஷால்லா நான் ஃப்ரீயாக இருக்கல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லபடியாக வந்ததுன்னா நான் உங்ககிட்ட அது வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன ஓடிஜியாவது இருந்தால் தான் ரொம்பவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா சில பேர் என்கிட்ட என்ன பிராண்ட் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு பர்சனலாகவுமே வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறீங்க. அப்புறமா சில கமெண்ட்ஸ்லேயுமே சில வீடியோஸ்லேயுமே வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஒரு சில பேர். நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நாங்கள் இருக்கிற ஏரியா வந்துட்டு நாங்கள் காவங்கரை, சென்னையில் காவங்கரையில் இருக்கோம். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் வந்து ரெட் ஹில்ஸில் வந்துட்டு ரேவதி ஸ்டோர்ஸ்னு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அங்கே தான் வந்து மேக்ஸிமம் நான் ஏதாவது மளிகை சாமான் கொஞ்சம் பல்க் ஏதாவது வாங்குறது ஸ்டார்டிங்லேருந்து. அங்கே நான் இந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். காமாக்ஷின்னு ஒரு பிராண்ட் வரும், அதில் தான் நான் சாக்கோ சிப்ஸ் அப்புறமா கொக்கோ பவுடர் எல்லாமே நான் வாங்குவேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ன வரைக்குமே நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு எதுவும் மாற்றலை. நான் மாற்றி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ரேட் சுத்தமாக எனக்கு கட்டுப்படி ஆகலை, கொஞ்சம் ரேட்டாக தான் இருக்குது. ஸோ நான் மாற்றிட்டு எனக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் எனக்கு ஏதாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த பிராண்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியலை, அதனால தான் எனக்கு சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. சரி இருந்தாலுமே நிறைய பேர் கேட்கறதால நான் வந்து இதையுமே நான் சொல்லிடுறேன். அப்புறமா இதே லிட்டர் ஓடிஜி வச்சுருக்கவங்க சில பேர் கமெண்ட்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்துட்டு கரெக்டாக பேக் ஆகி வர மாட்டேங்குது, இத்தனை மினிட்ஸ்க்குள்ளே வர மாட்டேங்குது, நீங்கள் எவ்வளோ நேரம் வைக்கிறீங்க, 1/4 ஹவர்னால் எவ்வளோ டைம் சொல்கிறீங்கன்னெலாம் கேட்குறீங்க. 1/4 ஹவர்னால் நான் எந்த கணக்கு பண்ணி சொல்கிறதுனா 15 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம், ஓகேவா? இதை தான் நான் வந்து 1/4 ஹவர்னு சொல்லுவேன். நான் வீடியோவில் சொல்லும் போது டக்குன்னு நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி வந்துடுது. ஸோ நான் அப்படிலாம் சொல்லிடுறேன் 1/4 ஹவர்ன்ட்டு. மேக்ஸிமம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ண தான் செய்கிறேன். அப்புறமா இன்னொன்று என்ன கேட்டிருந்தாங்க, நான் இப்போ எல்லாத்தையும் எழுதி வச்சு தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் நிறைய மேக்ஸிமம் அந்த டவுட்ஸ்லாம் நான் எழுதி வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறமா பேக்கிங் பற்றி கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படிலாம் பேக் பண்ணி கொடுக்குறீங்கன்ட்டு. என்னால் இப்போதைக்கு பேக்கிங் பற்றி சொல்லவே முடியாது. ஏன்னா நானே இப்போ அந்தளவுக்குலாம் பர்ஃபெக்டாக பண்ணலை. என்கிட்ட ப்ரௌனிஸ் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயங்கரமாக டேப்பெல்லாம் சுற்றி கித்தி அப்படியெல்லாம் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ தனியாகவே எல்லாமே இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா நம்மளோட ரூபி சிஸ்டருக்கு பேக்கிங் எப்படி போச்சுன்னு அவங்களுக்குமே தெரியும். கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப அவசரமாக நான் பேக் பண்ணி தான் கொடுத்தேன். வீட்டில் இருக்கிற அட்டைப்பெட்டியெல்லாம் வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி கொடுத்தேன். அப்புறமா பேக்கிங்கில் முக்கியமாக என்ன பிரச்சனைனா, நம்ம பாக்ஸை நல்லா நம்ம சுற்றிட்டு நம்ம வந்துட்டு எடை போட்டுரும். நெக்ஸ்ட் நம்ம அட்டைப்பெட்டிலாம் வச்சா எடை போடையில் என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு வெயிட் வந்துடுமா, அதுக்குமே சேர்த்து நம்மக்கிட்ட காசு வந்து கேட்பாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை.
ஒரு சில பேர் தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? எல்லோரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சில பேர் வந்துட்டு ஆஃபர் கேட்பாங்க, ஃப்ரீ ஷிப்பிங் இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள்ட்டலாம் நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ணவே முடியாது. சில பேர் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு பாதி காசு வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில ரொம்ப ரொம்ப நல்ல கஸ்டமர்ஸுமே இருப்பாங்க. நம்ம பில்லு அனுப்பும் போது என்னப்பா இவ்வளோ ஆயிருக்கா, நான் மீதி காசு அனுப்புகிறேன்லாம் சொல்லுவாங்க. கரூர்லேருந்து ஒரு சிஸ்டர் அப்படி தான், ரொம்ப ரொம்ப கைண்ட் அவங்க. நான் பில்லு அனுப்பின கையோடையே அவங்க உடனே எனக்கு வந்துட்டு மீதி காசு அனுப்புகிறேன்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல உள்ளவங்களுமே இருக்க தான் செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்குன்னு குறைச்சி கேட்குறவங்கள வந்துட்டு கெட்டவங்கலாம் நான் சொல்லலை. உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க எல்லாரும். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்ட்டு மறந்து போய் அப்படியே டாபிக் சேஞ்ச் ஆகி வேறு எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, பேக்கிங் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பேக்கிங் வந்துட்டு அந்த பாக்ஸ் உள்ளே நம்ம வச்சுட்டு நல்லா நான் டேப் போட்டுருவேன். அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சுட்டு அதேமாதிரி நல்லா டேப் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அட்ரஸ் எல்லாம் நான் பின் பண்ணி நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் அப்படி தான் கொடுக்குறேன். நம்ம கொடுக்கும்போது நல்லபடியாக தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அங்கே போய் சேரும்போது 2 இடத்துல வந்துட்டு கொஞ்சம் டேமேஜாக போயிருக்கு. மதுரை போகும்போது ரொம்பவே டேமேஜாக போயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சிஸ்டர். அப்புறமா சென்னையிலையுமே ஒரு சிஸ்டர் அவங்களுமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் டேமேஜாக வந்திருக்குன்ட்டு. மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் மீதி இடத்துக்கு போன பேக்கிங் எல்லாமே எந்த ஒரு டேமேஜும் இல்லைன்னு சொல்லிட்டு பிக்சர்ஸோடு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் பேக்கிங்குமே கொஞ்சம் இம்ப்ரூவ் தான் நான் பண்ணணும். நான் இம்ப்ரூவ் பண்ணையில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொரியர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகே, கொரியருக்கு என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்குவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம கொரியருக்கான சார்ஜுமே நம்ம வாங்கணுமான்லாம் கேட்டிருந்தாங்க. நான் அப்படி தான் சில பேர்கிட்ட நான் சொல்கிறேன். சில பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு என்ன இப்படி சொல்கிறீங்க, எல்லோரும் ஃப்ரீ ஷிப்பிங் தானே கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆனால் கொரியர் எவ்வளோ ரேட் ஆகுதுன்னாக்கா, நான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் நான் வந்து போட்டுட்ருந்தேன். அங்கே வந்துட்டு 1/2 கிலோவுக்கு வந்துட்டு 130 ரூபா வாங்குகிறாங்க. அப்புறமா 1/4 கிலோவுக்கே வந்து 70 ரூபா சம்திங் நினைக்கிறேன், எனக்கு மறந்துருச்சு. இப்போ எஸ்டி கொரியரில் வந்துட்டு கரூருக்கு நான் லாஸ்ட்டாக அனுப்பையில் 80 ரூபா வாங்கினாங்க 1/2 கிலோவுக்கு. அந்த மாதிரி ஒரு ஊருக்கு அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்குது. நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு வாங்குவாங்க. நான் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபி நம்ம சொல்லிவிட்டு, சப்போஸ் அதுக்கு கம்மியில் இருந்ததுன்னா நம்ம ரிட்டன் காசை நம்ம கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள பரவாயில்லன்னு சொல்லிடுறேன். அப்படி தான் நான் இப்போதைக்கு நான் பிளான் வச்சுருக்கேன். அப்படி தான் எல்லார்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறமா என்கிட்ட ஒரு சில பேர் யூடியூப் பற்றியுமே வந்துட்டு கேட்குறீங்க, டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க, சேனல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. இன்னும் நான் என் சேனலே இன்னும் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்குங்க. அதனால் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கமெண்ட்டில் ஏதாவது கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்தந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, நம்ம கேட்குறத வந்துட்டு இவங்க எஃபோர்ட் எடுத்து இவங்க வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்கன்ட்டு அவங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கண்டினியூஸாக வந்துட்டு ஓகே இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் வந்துட்டு கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்துட்டு போட்டுகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு என்ன டவுட்டு கேட்டாங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ப்ரௌனி மெனு தான் என்கிட்ட கேட்டிங்க. என்னோடய மெனு வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை. டார்க் சாக்லேட் ப்ரௌனி, ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி, அப்புறமா மில்க் சாக்லேட் ப்ரௌனி, பிளாண்டீஸ், ப்ரௌன் பட்டர் பிளாண்டீஸ், அப்புறமா நட்ஸ் ஓவர்லோடட், சாக்கோ சிப் லோடட், சாக்கோ நட், அப்புறமா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, டபுள் சாக்லேட் ப்ரௌனி, நட்டல்லா ப்ரௌனி, சாக்கோ லாவா ப்ரௌனி, இந்த மாதிரி எல்லோரும் செய்கிறது தாங்க. எல்லோரும் அது எல்லாத்தையும் நான் பார்த்து ஓரளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறமா என்ன வச்சுருக்கேன்னா, ஸ்வீட்ஸில் வந்துட்டு அஃப்லாத்தூன் வச்சுருக்கேன். அஃப்லாத்தூன், தம்ரூட் கேக் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கசராவுமே ஆட் பண்ணியிருக்கேன். கசரா வந்துட்டு கமுதி கசரா இல்லையா, நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒருத்தவங்க மட்டும் அதை பற்றி விசாரித்தாங்க, கசரானா என்னங்க சிஸ்டர்ன்ட்டு. அவ்வளோ பேருக்கு இந்த அஃப்லாத்தூன் கசராவை பற்றிலாம் தெரியலை. ஸோ இன்ஷால்லா ஃப்யூச்சரில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பார்க்கலாம். யாராவது டேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஓ இது இப்படி இருக்குது நல்லாயிருக்கும் நம்ம வாங்கலான்ட்டு. நிறைய பேருக்கு என்னோடய மெனுவில் இருக்கிற ஐட்டம்ஸில் என்னென்னே தெரியலை. ஸோ டவுட்ஸ் தான் நிறைய பேர் அஃப்லாத்தூன் பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்துட்டு சில பேருக்கு நான் வந்துட்டு சாம்பிள் பீசஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கேன்.
வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு சாம்பிள் பீஸ் மாதிரி கொடுக்கலான்ட்டு. நீங்களுமே ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாம்பிள் பீசஸ் தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். என்னடா இதுன்ட்டு யோசிக்காமல் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு ஹாப்பினஸோடு நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்புறமா என்கிட்ட இந்த காம்பவுண்ட் சாக்லேட்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லியுமே கேட்குறீங்க. நான் வந்துட்டு எஸ்என் ஷாப்பு நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து கொஞ்சம் ரொம்பவே தள்ளி தான் போகணும், சென்ட்ரல் சைடு போகணும். நாங்கள் அங்கே போய் தான் வந்து நான் காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே நான் வாங்குகிறேன். அங்கே நான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கையில் 140 ரூபா இருந்த சாக்லேட், செகண்ட் டைம் போயில் 160 ரூபா, இப்போ லாஸ்ட்டாக நான் போவையில் 185 ரூபா. சாக்லேட் ரேட்ஸ் எல்லாமே ஏறி போயிடுச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு லாபம் ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக வருது. சாக்லேட் ரேட்ஸ்லாம் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம், ரொம்பவே ஏறி இருக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே. அப்புறமா அதிகமான பேர் நீங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற ப்ரௌனி இருக்குது இல்லையா, அந்த ரெசிபி தான் நீங்கள் சேல்ஸுக்குமே யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஆமாம், நான் என்ன ரெசிபி நான் ஷேர் பண்ணணும் சேம் அதே தாங்க நான் செய்கிறேன். ஒவ்வொரு வாட்டி நான் செய்யும் போது நான் ஷார்ட்ஸில் எல்லாமே கூட அந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். எல்லாேருக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வருதுன்ட்டு தான். நான் லாஸ்ட்டாக வீடியோவிலுமே நான் வந்து காமிச்சிருப்பேன். மதுரை சிஸ்டருக்கு நான் பண்ணுற வீடியோவுமே எனக்கு பர்சனலாகவே எனக்கு ஆயில் யூஸ் பண்ணி செய்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் பட்டர் யூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் நல்ல ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்காச்சும் ப்ரௌனிஸ் ஏதாவது ஆன்லைனில் யார்கிட்டையாவது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட ஒன்ஸ் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் ஹோம் பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு புதுசாகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆல் தி பெஸ்ட். சில பேர் வந்துட்டு அவங்கள பற்றி ஷேர் பண்ணாமல் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு என்கிட்ட டீட்டெயில்டுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு டீட்டெயில்ஸுமே என்கிட்ட கொடுக்கல. எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கிடச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் ஒவ்வொருத்தர் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு சிஸ்டர் பற்றி சொல்கிறேன். அவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க, புவனா. அவங்க சேனல் நேம் புவீஸ் ஹோம்மேட் கேக்ஸ். கண்டிப்பாக அவங்களோட சேனலுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அவங்களோட சேனலோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. அப்புறமா அவங்கள்ட்ட ஏதாவது கேக்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா நிறைய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரீசெல்லிங் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அவங்களோட நம்பர்ஸ்லாம் அவங்க வெளியில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே பயப்படுறாங்க. எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் பயப்படாமல் வந்துட்டு செய்யுங்க. கண்டிப்பாக வந்துட்டு என்ன ஆகிடப்போகுது, ஒன்றும் ஆயிடாது சரியா. ஸோ பிஸ்மில்லா சொல்லிவிட்டு பயப்படாமல் செய்யுங்க. அப்புறமா வெறும் இந்த ஓடிஜி வச்சு மட்டும்தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும், பேக்கிங்கில் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும்னு கிடையாது. நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிற மாதிரி தான். உங்களுக்கு ஏதாச்சும் எதுலையாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா, எதுலையாவது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபீல்டில் நீங்கள் போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லோரும் பண்ணுறாங்க சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நல்லபடியாக அந்த பிஸ்னஸை கொண்டு வர முடியும். ஸோ அதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறமா லாஸ்ட்டாக இப்போ ஒரு கமெண்ட் பார்த்தேன், அதனால் அதையுமே நான் வந்து சொல்லிடுறேன். இந்த பாக்ஸஸ் பற்றியுமே வந்து கேட்டிருந்தாங்க, கொரியருக்கான பாக்ஸஸ். நான் அது லாஸ்ட் கமெண்ட்லேயுமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு ஒரு 3/4 கிலோ பாக்ஸ் தான். அதில் வந்துட்டு நாங்கள் 1/2 கிலோ அளவுக்கு நாங்கள் வச்சுட்டு சென்ட் பண்ணுறோம். அது வந்துட்டு 50 பாக்ஸ் மொத்தமாக சேர்த்து 300 சில்லற வந்தது. நான் கரெக்டான ரேட் தெரியல, நான் லாஸ்ட் கமெண்ட்லேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வேணும்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பிஸ்னஸ்க்கு. அப்புறம் பக்கத்தில் கொடுக்குறதுக்குலாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்கிற மாதிரி, ஆனால் ரொம்ப நல்லாவே வந்துட்டு உழைக்குது. அந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஏதாவது இந்த ப்ரௌனி ரேட்ஸ்லாம் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் டேரெக்டாகவே வந்து கேட்கலாம். ப்ரௌனி வாங்க வரா மாதிரி வந்துலாம் என்னை ஏமாற்றாதீங்க சரியா. இந்த மாதிரி கூட நீங்கள் கேட்கலாம். அப்புறமா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.